நினைத்தேன் வந்தா சீரியல்ல ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்கூல்ல பெஸ்ட் ஃபாதர்னு சொல்லிட்டு எழிலுக்கும் பரிசு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்த பாட்டி சொல்றாங்க, எழில் பெஸ்ட் ஃபாதர்னு உனக்கு பரிசு கொடுத்துருக்காங்க. உன்னோட சிரிப்பும் சந்தோஷமும் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமாங்கிறாங்க பாட்டி. எல்லாத்துக்கும் காரணம் சுடர்தாமா. இதுல நான் எந்த முயற்சியுமே எடுக்கல. சொல்ல போனா இது எல்லாத்துக்கும் சுடருக்கு தான் சேரணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு இந்துமதி கூடவே இருந்து எல்லா சப்போர்ட்டும் பண்ணின மாதிரியே இருந்துச்சு தெரியுமா. நான் நினைச்சு கூட பார்க்கல ஏன் குழந்தைங்க காம்படிஷன்ல ஜெயிச்சு வருவாங்கன்னு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இத்தனைக்கும் காரணம் இந்த சுடரோட முயற்சி தான் அப்படின்னு எழில் சுடரை பாராட்டி பேசுறாங்க. ஆமா எழில், பாராட்டுங்கிறது வாயில சொன்னா பத்தாது. இந்த மாதிரி பரிசு பொருட்கள் மாதிரி நீ ஏதாவது அவளுக்கு ஒரு பொருளா வாங்கி கொடு அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. ஆமாம்மா, நீங்க சொல்றதுதான் கரெக்ட். சரி, நான் சுடர் கேட்கறேன்னு சொல்லிட்டு, சுடர் உனக்கு என்ன பிடிக்கும், என்ன வேணும் என்கிட்ட கேளுன்னு கேட்குறாங்க. சுடர் யோசிக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் சப்போர்ட்டா இருந்தது அந்த பக்கத்து வீட்டு அக்கா இந்துமதி. அவங்களுக்கு தான் புடவை வாங்கி கொடுக்கணும். இந்த புடவையை வாங்கி அவங்களுக்கு கொடுத்துடலாம். அவங்க சப்போர்ட் பண்ணதுனால தான் குட்டீஸுங்க ஜெயிச்சாங்கன்னு நினைச்சுக்கிட்டு சுடர் புடவை கேட்குறாங்க. அவ்வளவுதானே, சரி விடு, நான் வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எழில் மனோகரியை கூப்பிடுறாங்க. மனோ, கார்ல ஏறு, நம்ம ஒரு பக்கம் போறோங்கிறாங்க. மனோகரியும் சந்தோஷமா, ஆஹா எழில் ஒரு நாளும் இல்லாத திருநாளா இன்னைக்கு கார்ல கூப்பிடுறாரு, சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோகரியும் எழில் கூட போறாங்க. எழில் எங்க போறோம்னே சொல்லலையேங்கிறாங்க. முக்கியமான ஒரு இடத்துக்கு போறோங்கிறாங்க. முக்கியமான ஒரு இடமா, அது எங்கன்னு கேட்குறாங்க. கார்ல போயிட்டு இருக்கும்போது மனோகரி கேட்குறாங்க, சஸ்பென்ஸ் எல்லாம் வைக்காத எழில், எங்க போறோம்னு சொன்னீங்கன்னா தானே எனக்கு வரதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்குங்கிறாங்க மனோகரி. நாம புடவை வாங்க போறோங்கிறாங்க. இதை கேட்டதும், ஆஹா என்னடா இது இவ்வளோ ஜாலி மூட்ல இருக்கானே, ஒரு நாள் கூட இந்த மாதிரி இல்லையே, சரி நல்லதுதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மனோகரி கூட போறாங்க. புடவை வாங்க போறோம், ஆனா எந்த கடைக்கு போறதுன்னு தான் தெரியல, உனக்கு ஐடியா இருந்தா நீ சொல்லுங்கிறாங்க. புடவை வாங்குறாங்க மனோகரி. ஆமா, முக்கியமான ஒருத்தருக்கு நான் ப்ரெசென்ட் பண்ண போறேன், அதுக்காக தான் நான் புடவை எடுக்கிறேன், நீ பார்த்து செலெக்ஷன் பண்ணுங்கிறாங்க. இதை கேட்ட மனோகரி, முக்கியமானது யாரு, என்ன தவிர யார் இருந்துட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி எழில், புடவை எந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ல நீ பார்க்கணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி கடையை நம்ம சூஸ் பண்ணலாங்கிறாங்க மனோகரி. ஆஹா, புடவை வாங்கணும்னு மட்டும்தான் எனக்கு தோணுது, அந்த மாதிரி ஐடியாவெல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது மனோங்கிறாங்க. உனக்கு ஃபேவரட் கடை எதுவோ உனக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கலாம், வா கூட்டிட்டு போறாங்க. மனோகரிக்கு இன்னும் இருப்புக்களை தாங்க முடியல. அடடா, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுக்கு தான் புடவை எடுத்து கொடுக்குறான், நம்ம எப்பவும் எடுக்கிற புடவை கடைக்கே போகலான்னு சொல்லிட்டு புடவை கடைக்கு மனோகரி கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா அடே அப்பா எவ்வளோ பிரம்மாண்டமான கடைங்கிறாங்க. எழில் கடைக்குள்ள போனதும் பல வகையான கேள்விகள் கேட்குறாங்க, எந்த புடவை வேணும்னு. அது பல வகையான ரகங்களையும் சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்ட எழிலுக்கு தலையை சுத்துற மாதிரி இருக்கு. என்ன மனோ, புடவையில இத்தனை ரகம் இருக்கான்னு கேட்குறாங்க. ஆமா, இன்னும் வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. நிறைய புடவைகளை தினசா எடுத்து கொடுக்குறாங்க. அப்பாடா, புடவையெல்லாம் செலெக்ஷன் பண்ணுறதுனா பெரிய வேலை இருக்கும் போல இருக்கு, சரியான ரிஸ்க் தாங்கிறாங்கப்பா. புடவை செலெக்ஷன் பண்ணுறதுனா பெரிய ரிஸ்க் தான், பாவ பொண்ணுங்களுக்கெல்லாம் இது செலெக்ஷன் பண்ணுறதுனா ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எழில் ஒரு ஓரமாக அதையும் இதையும் எடுத்து பார்த்துட்டு வச்சிடுறாங்க. இந்த பக்கமாக மனோகரி போனது ஒரு டக்குன்னு ஒரு புடவையை நல்ல ரேட்டில் நல்ல அழகான புடவையை எடுத்துடுறாங்க. எடுத்து அவங்களே வச்சு கண்ணாடியில் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எழில் ஒரு நிமிஷம் இங்கே வாயேன்னு கூப்பிடுறாங்க. என்ன வேணும் அப்படின்னு வராங்க. இந்த புடவை எப்படி இருக்குன்னு பாருங்கிறாங்க. ஆஹா சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. எழில் சரி இதையே பேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை பேக் பண்ணிடுறாங்க. பில் போர்டு போகும்போது மனோகரிக்கு ஒரு சின்ன கற்பனை வருது. கனவு காங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த புடவையை கட்டிக்கிட்டு மல்லிகைப்பூ தளத்தில் நான் வச்சுக்கிட்டு இந்துமதி மாதிரி அப்படி ஜம்முன்னு வந்து நின்னா எழில் நிச்சயமா சொக்கி மயங்கிடுவான். கண்டிப்பாக இதெல்லாம் கூடிய சீக்கிரம் நடக்கத்தான் போகுது. இப்போ தானே நம்மளுக்கு புடவை வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான், இன்னும் கொஞ்சம் நாளையில் கல்யாண பேச்சு ஆரம்பிப்பான். அதுக்கப்புறமா எழில கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியாக வாழலாம்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க மனோகரி. பில் போர்டு போகும்போது மனோகரி அப்படியே ஸ்டக்காகி நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு எழில் கூப்பிடுறாங்க. மனோ என்னாச்சு, வா பில் போட்டு போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க நினைவே திரும்பி வருது. அப்பாடா அடடா கனவா அப்படின்னு நினைச்சிட்டு பில் போடுறாங்க. பில் போட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனதுமே அவங்க அம்மாவை கூப்பிடுறாங்க. மனோகரியும் பக்கத்துலயே இருக்காங்க. சுடரை கூப்பிடுறாங்க. என்னோட மன மகிழ்ச்சிக்கு காரணம் நீ தான், அதனால இந்த என்னோட கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு புடவையை கொடுக்குறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற மனோகரினால பொறுத்து கொள்ளவே முடியல. இவளுக்காகவா நம்ம இவ்வளவு நேரத்தை வேஸ்ட் பண்ணி போய் புடவை எடுத்துட்டு வந்தோம், இந்த எழிலுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, அதுவும் என்ன கூட்டிட்டு போய் இவளுக்கு எடுக்க வச்சிருக்கான் பாரு, அதுவும் இவ்வளவு காஸ்ட்லியான புடவை இவளுக்கு தேவைதானா அப்படிங்கிற மாதிரி மனோகரி நினைக்கிறாங்க. எழில் சுடருக்கு புடவையை கொடுக்கும்போது பாட்டி மகிழ்ச்சியா பாக்குறாங்க. ஆஹா, இந்துமதி இடத்துல இருக்கிற இந்த சுடர் உண்மையிலுமே இந்துமதி இடத்துக்கு வந்தா எப்படி இருக்கும்னு நினைப்பாங்க போல. எழில் கொடுக்குற புடவையை சுடர் சந்தோஷமா வாங்கிக்கிறாங்க. அடுத்தது என்ன நடக்க போகுதுங்கிறதையும் ஒரு எபிசோட்ல பார்க்கலாம்.